ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாயஸ் கிச்சன். இன்னைக்கு பேச்சுலர் சமையல் என்ன பார்க்க போறோம்னா குக்கர் பிரியாணி தான். ஸோ அது எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம், ஒரு கேரட், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா சோப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாம பூண்டு இஞ்சி பேஸ்டா அரைக்கணும். அது இல்லாம இன்னும் 2 வெங்காயம், புதினா இலை, கொத்தமல்லி இலை. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, 1/2 kg மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரே ஒரு நெய் டப்பா உங்களுக்கு தேவையான நெய் ஊத்துறதுக்கு. சரியா? ஸோ 1/2 kg ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தவால 2 பெரிய டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஊத்துனதுக்கு அப்புறம் நமக்கு முந்திரி, திராட்சை, அப்புறம் வெங்காயம், அப்புறம் கேரட் இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டீப் ஃப்ரை தேவையில்ல. ம், கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது, கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ முந்திரி ஃபர்ஸ்ட் நான் திராட்சை போட்டிருக்கேன். திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது கருவாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி போட்டிருக்கேன். முந்திரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லைட் ஷேட், ஒரு கோல்டன் கலர் ஆனதும் நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப பிளாக்கிஷா ஒன்றும் வர தேவையில்ல, இந்த டேஸ்டே மாறி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேரட் தான். கேரட்டும் அதே மாதிரி தான், ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவையில்ல. ஒரு ஹாஃப் ஃப்ரை ஆன போதும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ்ல மேல போடும்போது சாப்பிடும் போதே நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு 2 மினிட்ஸ் தான், எல்லாமே ஒரு டூ மினிட்ஸ் தான் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சரியா? கடைசியா பாத்தீங்கன்னா வெங்காயம். வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகும். டார்க் ப்ரௌன் கலர், நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். ஸோ கொஞ்சம் நல்லாவே ப்ரௌன் பண்ண ஃப்ரை பண்ண வேண்டியது ஆனியன் மட்டும்தான். இந்த ஆனியன் இந்த கலர்ல இருக்கணும். சரியா? இந்த கலர்ல எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த எண்ணெயை தான் குக்கர்ல ஊத்த போறேன். வேற அடிஷனலா எந்த எண்ணெயும் தேவையில்ல. ஸோ உங்களுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. சரியா? ஸோ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன். நெய் ஏற்கனவே அதுல இருக்குது. அப்பதான் அந்த ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. ஏன்னா எல்லாம் ஃப்ரை பண்ணது இந்த எண்ணெயில தானே. ஸோ இதே எண்ணெயில பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஒரு 1 மினிட் ஃப்ரை ஆனதும் ஆனியன், அதுல கட் பண்ணி வச்சது ஆனியத்தை போட்டு கொஞ்சம் வதக்கினதும் தக்காளி ஒண்ணே ஒண்ணு கட் பண்ணி வச்சிருக்க, ஒரே ஒரு பச்சை மிளகு இருக்கு பாருங்க, அதுவும் இதுல போட்டுக்கலாம். நீங்க வேணா எல்லா பொருளும் ஒரே டைம் கூட கூட வதக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கேப் போட்டு தான் வதக்கியிருக்கேன். ஸோ பிரியாணி செய்யும் போது தனித்தனியா வதங்கி வதங்கி தான் போடணும் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஒரேடியா போட்டு கூட வதக்கலாம். ஸோ கொத்தமல்லி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். புதினா கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன். அந்த ஃபிளேவருக்கு புதினா கொஞ்சம் அதிகமா போட்டாதான் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டை நான் அரைச்சு வச்சிருக்கேன். நீங்க இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் எடுக்கும்போது எத்தனை பேர் சமைக்கிறாங்க, ஸோ அதுக்கேத்த மாதிரி குவாண்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ஃபிளேவர் கொடுக்கறது தான். ஒரு 5 பேருக்கு சமைக்கும் போது இவ்வளோ தக்காளி, இவ்வளோ வெங்காயம் கொடுத்தனா அது ஃபிளேவர் கண்டிப்பா இருக்காது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சத்தூளும் ஆப்ஷனல் தான். ஏன்னா எனக்கு அந்த கலர் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறது, அந்த மஞ்சள் தூள் நான் போடுறேன். மஞ்சளும் அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது போடலன்னா பிரியாணி கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கும். எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் போட்டிருக்கேன். ரைஸ் பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். நியர்பை 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது இல்லாம பேரலி நான் அதுக்கேத்த மாதிரி 4 கிளாஸ் தண்ணி அங்க பக்கத்திலே நான் கொதிக்க வச்சிருக்கேன். சரியா? ஸோ இப்ப சுடு தண்ணி தான் ஊத்தணும். அது கண்டிப்பா மஸ்டா நோட் பண்ணிக்கோ. ஏன்னா பச்சை தண்ணி ஊத்தினா அது கொஞ்சம் ரைஸ் ரொம்ப வெந்து உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டேஸ்டும் மாறும். ஸோ கொதிக்க வச்ச தண்ணி தான் ஊத்த போறோம். இந்த மாதிரி அரிசி போட்டதும் தண்ணி ஊத்தாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறம் இந்த கொதிக்க வச்ச தண்ணி அதுல ஊத்திக்கோங்க. நான் அளந்துதான் வச்சிருக்கேன், அதனால எனக்கு அது கரெக்டா அளவு தெரியும். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தா என்ன ஆகும்னா ரொம்ப உடைஞ்சு போயிடும், சாதம் பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கலரை விட்டு இந்த கண்டிஷன்ல தான் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொதிச்சதும் ஒரு லெமன் புழிஞ்சு, ஹாஃப் லெமன் புழிஞ்சு ஊத்திக்கோங்க. ஹாஃப் லெமன் புழிஞ்சு தேவையான அளவு உப்பு உப்பு போடும்போது மறுபடியும் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த தண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் சாதத்துல உப்பு கம்மியா இருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தாதான் கரெக்டான அளவுக்கு உப்பு இருக்கும் சாதத்துல. சரியா? அது கொதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ குக்கர் வச்சு நான் மூடிட்டேன். மூடி விசில் வச்சுட்டேன். விசில் வச்சு கரெக்டா ஒரே ஒரு விசில தான், ஒரே ஒரு விசில் வர டைம்ல நீங்க ஆஃப் பண்ணிட்டு அது ஆறும்போது திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தோன்னா நல்ல கம்ம கம்ம கம்முன்னு இருக்கும் அந்த பிரியாணி. ஆஹ் இந்த ஒரு கண்டிஷன்ல தான் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நான் வறுத்து வச்சிருக்கேன்ல முந்திரி, திராட்சை, கேரட்டு, அப்புறம் வெங்காயம்,
இதெல்லாம் வந்து இதுக்கு மேல விதறிட்டு பாருங்க, சாதம் உடையவே இல்லை, கரெக்டா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இதுக்கு மேல போடணும். இதுதான் வந்து இதோட ஃபைனல் லுக்கு. உண்மையிலேயே செம்ம டேஸ்டியா இருக்கு. எனக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நான் சிக்கன் தான் வச்சு சாப்பிட்றேன். சிக்கன் இருந்து ரைத்தா இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எக் இருந்தது. பிரியாணி சூப்பரா இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்ஸ் கிச்சன்.